அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. தமிழில் பார்த்துருப்பீங்க, திடீரென்று தனது கியரை சேஞ்ச் செய்த நிஃப்டி, அது ஒன்று. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்து கர்நாடக தேர்தல் முடிவால் ஏமாற்றம் அடைந்த சந்தை, அது என்ன அப்படிங்கிறதை பார்ப்போம். நீ கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய உண்மையை பதிவு செய்ய வேண்டும். யாரெல்லாம் இந்த தேர்தலுக்கு, கர்நாடக தேர்தலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதுமே, பிஜேபி தோல்வியுற்றதுமே இது பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்று நினைத்து சந்தை இறங்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிங்க, புட் ஆப்ஷன்ஸ் வர்த்தம் செஞ்சீங்க, மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணதெல்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அனுபவத்தை பகிருங்கள். ஏன்னா கர்நாடக தேர்தலுக்கு இது ஒரு பொருட்டாவே சந்தை மதிக்கலை அப்படிங்கிறத நம்ம இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வச்சு அதனை வைத்து தான் உங்களுக்கு நம்ம சொன்னோம். அதனால் சந்தை இதுக்கு ரியாக்ட் பண்ணாது. இது ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் இது ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக நினச்சி நிறையா விஷயங்களை ஆலோசிச்சிருப்பாங்க, ஆய்வு செஞ்சுருப்பாங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம், அது ஒன்று இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, அதை வைத்து நம்ம இது பண்ணோம். இன்றைக்கி ஒரு நாள் நடந்துருச்சு அப்படிங்கிறக்காக இது நான் மிகைப்படுத்தி பேச கிடையாது. நம்மளுடைய ப்ராபபிலிட்டி சான்சஸ், ஒரு விஷயம் ப்ராபபிலிட்டி சான்சஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதன் அடிப்படையில் தான் நம்ம சொன்னோம். அதனால் இதனை நீங்கள் ஆய்வு செய்திருந்தாலே புரியும். அதே மாதிரி சந்தை இந்த ஏற்றம், இன்றைய ஏற்றம் தொடருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதற்குண்டான காரணமும் நம்ம ஆய்வு செய்வோம். வீடியோக்குள்ளே பார்ப்போம். நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்று முடிவுற்ற 18,314. இன்றைக்கி சந்தை ஆரம்பம் 18,339. அனைவருமே, பெரும்பாலும் அனைவருமே நம்ம சொல்ல முடியாது, பெரும்பாலும் அப்படிங்கிற வார்த்தை தான் சிறப்பு. அப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இறங்கு முகத்திற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பில் இருந்தது. அப்போ அந்த எதிர்பார்ப்பை உடைத்தெறிந்து அதுதான் ஏமாற்றம் அப்படிங்கிற பதிவு கொடுத்துருந்தோம். ஓப்பன் லோ, ஓப்பனுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு 50 புள்ளிகள். நம்மளுக்கு ஒரு நாள் பயணம் 100 புள்ளிகள்னு எடுத்துக்கிட்டால், அப்போ இந்த ஓப்பனை கிராஸ் பண்ணதுமே நம்மளுக்கு என்ன ஆகணும், ஒரு 50 புள்ளிகளோட ஏற்றம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது 18,387 மட்டும் சந்தை போகிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா லோ இதுங்கும்போது ப்ளஸ் 100 பாயிண்ட் 100 தெரிஞ்சாச்சு. இதை லாஸ்ட் வீக்கோட ஹை அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அப்போ அதை பிரேக் அவுட் பண்ணதுமே சந்தை என்ன ஆகுது, ஒரு மேல்முகமாக செல்ல முற்படுகிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சாச்சு. பட் இது நிலைக்குமா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். சந்தைக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு 10 புள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ரீவியஸ் க்ளோஸோட அடிப்படையில் பார்ப்போம். ப்ரீவியஸ் க்ளோஸ் 18,333, சந்தையோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 18,314. அப்போ என்ன ஆகுது, 20 புள்ளிகள் ப்ரீமியத்தில் உள்ளது. அப்போ அதே மாதிரி ஹையில் 20 பாயிண்ட் ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 78 வரணும், 5 பாயிண்ட் காணும். லோவில் பார்த்தீங்கன்னா சந்தை ப்ரீமியமே இல்லை, அதாவது 1 பாயிண்ட் ப்ரீமியம். அப்போ சந்தை 1 பாயிண்ட் தான் லோயர் ப்ரீமியம் இருந்திருக்கு. அப்புறம் எப்படி ஏறுச்சு? ஏன்னா நம்மளுக்கு கீழே வரும்போது நம்மளுக்கு டிமாண்ட் இருந்தால் தானே சந்தை ஏறும் அப்படிங்கிறது அனைவரும் எதிர்பார்ப்பாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். இது வரைபடத்தில், நீங்கள் சார்ட்டில் இந்த விஷயங்களை நீங்கள் எடுக்கவே முடியாது. அடுத்தது, இப்போது நேற்றைய சந்தையோட அட்டவணையில் 18,300 காலும் 18,300 புட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 18,400 கால், 200 புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கல் கொடுத்துருந்தாங்க. ஸ்ட்ராங்கல் அமைந்தது. அப்போ சந்தை இந்த ஸ்ட்ராடலோட அடிப்படையில் நம்ம சில கணக்கீடுகள் செய்து கணக்கு கொடுத்துருந்தோம். அதுபடி இன்றைக்கி எப்படி நடந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபீட்பேக்காக கொடுங்க. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 18,400 கால் 300 புட் இது ஒரு ஸ்ட்ராங்கல். அதே மாதிரி 18,500 கால் 400 புட் ஒரு ஸ்ட்ராங்கல். அப்போது இதுக்கு நடுநிலை 18,400 கால் புட் ஒரு ஸ்ட்ராடலாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அப்போ 18,400 கால் 400 புட் ஆப்ஷன் படி இது பார்த்திங்கன்னா டோட்டல்டு ப்ரீமியம் 70 140 ரூபாய் அப்படின்னா 18,470
18,330 18,400 நடுநிலை. இந்த ரெண்டு பிரீமியம் ஆட் பண்ணால் 140 புள்ளி. அப்போ 18,540 18,260க்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இதில் தெரியுது. இதில் ஒரே ஒரு விஷயம், இந்த ஆப்ஷன் செயினை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ நிஃப்டி ஸ்பாட்டுக்கு 18,400. அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை இதில் டைம் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த டைம் வேல்யூ சற்று புட் ஆப்ஷன் கட்ட இருக்குது. அப்போது இந்த புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ கரையாமல் கால் சைடு நம்மளுக்கு உடனடியாக ஏற்றம் அடையாது. அப்போது புட் ஆப்ஷன் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறனால இது ஹையில் சந்தை நம்மளுக்கு நிலை பெற வாய்ப்புகள் குறைவு. ஹையில் நிற்காது. ஹையில் நிற்காதுன்னா என்ன, டவுனாக இருக்க வாய்ப்பு. ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஆர் சைடுவே இதுக்குள்ள வாய்ப்பு அதிகம். ஏன்னா புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ இருக்கிறதுனால சந்தை என்ன அப்படின்னா ஹையில் நிற்க முடியாமல் கீழே போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு வாய்ப்புனா அதற்கு அடுத்தது இல்லைன்னா நம்மளுக்கு சைட்வேக்குள்ளே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. புட் ஆப்ஷனோட டைம் வேல்யூவை நில் பண்ணினதுக்கு அப்புறம் தான் கால் ஆப்ஷன் ஃப்ரீடம் ரன்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சுதந்திரமாக போகக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதுவரை சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இங்கே தடைப்படுகிறது. ஏன்னா புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருப்பதால் சந்தை இப்போது ஹையில் நிற்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா சைடுவே மார்க்கெட் மேலே போகணும்னா புட் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ கரைந்திருக்க வேண்டும். இதனை நீங்கள் ஆய்வு செய்யணும். இது வரைபடத்தில் சார்ட்டில் கண்டிப்பாக தெரியாது. சந்தையோட குறுகியலை 18,326 டு 18,469, வைட் ரேஞ்ச் 18,257 டு 18,543. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,434, 18,469, 18,528. சப்போர்ட் லெவல் 18,366, 18,326, 18,260 இருக்கும். பேங்க் நிஃப்டி ஹைலோ நம்மளுக்கு ஒரு 400 புள்ளிகள் 500 புள்ளிகளோட மொமெண்டம் ஆயிருக்காங்க. இப்போ 44,072 க்ளோஸ் ஆயிருக்காங்க. இங்கே டிஸ்கவுண்ட் இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 100 புள்ளிகளே டிஸ்கவுண்ட். அதாவது நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸோட அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இங்கே டிஸ்கவுண்ட் இருக்குது. அதே இது நம்மளுக்கு ஹையில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா 70 புள்ளிகள் இல்லை. லோவில் பார்க்கும்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் 30 புள்ளி தான் டிஸ்கவுண்ட் இருந்திருக்கு. இப்போ நியர்பை 70 பாயிண்ட்டுக்கு மேலே டிஸ்கவுண்ட். இந்த டிஸ்கவுண்ட்டை வைத்துட்டு மார்க்கெட் இந்த டிஸ்கவுண்ட்னாலே நம்மளுக்கு அதிகமான வாய்ப்பு புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ இருக்குது அப்படின்னு. புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ நில் பண்ணாமல் ஒரு ரன்னிங் செய்வதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போது இது ஹையில் மார்க்கெட் நிற்கிறதுக்கு எலிஜிபிள் கம்மி. 80% இல்லை, 20% என்ன வேணாலும் நடக்கலாம். அதில் கண்டிப்பாக புட் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ நில் ஆனதுக்கப்புறம் இந்த ஃப்ரீடம் ஏற்றம் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போது நம்மளுக்கு 44,000 கால் புட், அடுத்து 44,000 100 கால், 43,900 புட். அப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கல், இது ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 500 புள்ளிகள் வரும். அப்போ 44,000 சந்தை 44,500 43,500 இதற்குள் இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது தெரியுது. சந்தையோட குறுகிய எல்லை 43,754 டு 44,244, வைட் ரேஞ்ச் 43,510 டு 44,490. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 44,100, 44,244, 44,558. சப்போர்ட் லெவல் 43,939, 43,754, 43,398 இருக்கிறது. இப்போது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ அதிகமாக உள்ளதை நம்மளுக்கு தெரியுது. இதன் காரணமாக ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்ன அப்படின்னா ஹையில் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிறது கடினம். அடுத்தது சைடுவேக்குள்ளே போகிறக்குண்டான வாய்ப்பு தான் இருக்கும். அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது புட் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ நில் பண்ணினதுக்கப்புறம் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக முடியும். அதனால் இதற்குண்டான வாய்ப்பு தான் மிக அதிகம். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இது நில், அதாவது புட் ஆப்ஷனோட டைம் வேல்யூ நில் அப்படின்னா அப் ட்ரெண்ட் வாய்ப்பு அதுதான். ஆனால் உடனடியாக புட் ஆப்ஷன்ஸோட டைம் வேல்யூ நில் பண்ண முடியாது. அதனால் இதற்கு தான் ஹையில் நிற்க முடியாது. அடுத்து சைட்வேக்குள்ளே போகலாம். அப் ட்ரெண்டுங்கிறது உடனடியாக இருக்க வாய்ப்புகள் குறைவு. சந்தையில் எது வேணாலும் நடக்கலாம். நம்ம
ஆய்வில் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் எது அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம சொன்னது நடந்துடுச்சு நடக்கலை அப்படிங்கிற ஆய்வை விட ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இப்படி இருந்தால் இதற்கு ரிசல்ட் இப்படி தான் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால் இதில் வந்து நம்ம விவாதம் செய்வதற்கு இங்கே வாய்ப்பில்லை. அதனால் யாருக்கெல்லாம் வந்து இதை பின்பற்ற தோன்றுகிறதோ அவங்க பின்பற்றலாம். அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது மைய கரு. அதனால் அதனை பின்பற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எடுத்து பார்ப்பதே கிடையாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு பொசிஷன் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான். இதே வந்து ப்ரீமியத்தில் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் அதற்கு ஒரு வாய்ப்பு, டிஸ்கவுண்ட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமானால் அதற்கு ஒரு வாய்ப்பு. எல்லாமே ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அதுதான் நடக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால தான் நிறைய பேர் தோல்வியுற காரணம் அதை நம்புவதுன்னா நம்பலாம், ஆனால் அதை மட்டுமே நம்ப முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா 43,800லிருந்து 44,200க்கு எடுக்கிறேன். இதனுடைய டோட்டல் ரேஞ்ச் அப்படிங்கிறது 400 ரூபா. 43,800 கால் 371 ரூபா இருக்காங்க. 44,200 புட்டு 350 ரூபா இருக்கிறாங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் 721 ரூபா. 321 ரூபா டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. இந்த 321 ரூபாயை 0 செஞ்சே ஆகணும். 100%, இந்த 100% இது 0வாக மாறும். இந்த டைம் வேல்யூ 0வாக மாறித்தான் ஆக வேண்டும். இதனை நோக்கி பயணம் நடக்கும்போது நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணிங்கன்னா இது பண்ண முடியாது. டைம் வேல்யூ எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்துட்டு அதை கவர் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இதனால தான் உருவாகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை மட்டும் எப்படி உருவாகுதுன்னு தெரியாமல் அதை மட்டும் பார்த்து நீங்கள் பின்பற்றி ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.